ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்ல தருணங்களை, நல்ல நேரங்களை, நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய தேவன். தேவன் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு சபைக்கு தேவன் தந்திருக்கிறார். அவரை உயர்த்த, அவரை பாடும்படியாக சபை குடும்பம் நீங்கள் யாவருமாய் தேவனுடைய வார்த்தையோடும் அவரோடும் இந்த தேவ ஆராதனையில் உள்ளதான நோக்கத்தோடும் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேற யோசனையிலும் வேலை காரியங்களோடு இணையப்பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்கள் எந்த விஷயத்தில் குழப்பமாக இருக்கிறோமோ அந்த விஷயத்தில் தேவன் தெளிவாக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எந்த விஷயத்தில் நீங்க குழப்பமாக இருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் தேவன் தெளிவாக இருக்கிறார். யாருமே சொல்லல, சொல்லுங்க, நீங்க எதுல குழப்பமா இருக்கிறீர்களோ அதில் அவர் தெளிவாக இருக்கிறார். நீங்கள் எது தடை என்று நினைக்கிறீர்களோ அதில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது தடை என்று நீங்க எதை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைவதும் அவரோடு சேர்ந்து கொள்வதும் அவருடைய தெளிவோடும் அவருடைய விடுதலையோடு இணைந்து கொள்வதற்காக சபை குடும்பம் ஆயத்தமாயிருங்கள். இன்று உலகம் முழுவதும் இன்றைக்கு குறித்தோல் ஞாயிறு என்று கொண்டாடப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, குறித்தோல் ஞாயிறு என்பது இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு கழுதை குட்டியின் மேலே ஏறி அவர் எருசலேமுக்கு உள்ளே வருகிறார். அவர் இன்று தான் அந்த நாள், இது தான் சொல்வது குறித்தோல் ஞாயிறு என்று. இன்று இருந்து தான் அவருடைய கடைசி வாரம் ஆரம்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் கடைசி வாரம் ஆரம்பிக்கப்படுகிறது இன்றோடு தான். வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது பாஸ்கா என்று நாங்கள் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்துக்காக தன் ஜீவனை கொடுத்த நாளை. அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். நான் நாள் பேசுகிறது இந்த குறித்தோல் அன்று நடந்த ஒரு அந்த சம்பவத்தில் வைத்து நான் சபையோடு நான் பேச போகிறேன். ஆமென். ஏன் குறித்தோல் ஞாயிறு என்று இந்த உலகம் கொண்டாடுகிறது என்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, இதில் உள்ளதான ஜீவனையும் இதில் உள்ள ஐஸ்வர்யத்தையும் சபை கண்டு கொள்ளும் போது, ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் இப்படி மிகவும் கனத்தோடு மதிப்போடு அவர் ஜெருசலேமுக்கு வரும்போது, வருகிற வெள்ளிக்கிழமை அதே இடங்களிலே அதே தெருக்களிலே அவருடைய ரத்தங்களும் அவருடையதான சத்தமும் கூக்குரலும் கேட்கப்படுகிறது. சபை குடும்பம் எங்க இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நாங்கள் யாவருமாக செல்வோம் ஜெருசலேமுக்கு. அங்கு ஜெருசலேம் என்ற சம்பவத்தோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். சபைக்குள் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சகரியா புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 9வது வசனம். பழைய ஏற்பாடுள்ள சகரியா புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்திலே 9வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பிரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, ஜெருசலேம் குமாரத்தியே கம்பீரி. ஆமென். இங்கே கிறிஸ்துவின் அந்த கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட அவருடைய தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை இங்கு சகரியா சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, உன் ராஜா உன்னிடத்தில் வரப்போகிறார். கைகளை தட்டுவோம். ஹல்லேலூயா. உன் ராஜா உன்னிடத்தில் வரப்போகிறார். உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வரப்போகிறார். அவர் மிகவும் தாழ்மையாய், வேதம் சொல்கிறது, அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் கழுதை குட்டியின் மேலும் மாரின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளே,
இங்கே அவர்களுடையதான பெரிய எதிர்பார்ப்பை இங்கே சகரியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் கொடுக்கிறார். நிச்சயம் ஒரு ராஜா வருவார், தாவீதின் வேரில் ஒரு துளிர் அவர் வருவார், உங்களை சந்திக்க வருவார், உங்களுடைய ராஜா உங்களை சந்திக்க வருவார். நிச்சயம் அவர் வருவார். அவர் நீதி உள்ளவராய் தேவனுடைய நீதியை கொண்டு வருகிறவர். அவர் ரட்சிப்பை கொண்டு வருகிறார். மிகவும் தாழ்மையாய் கழுதை குட்டியின் மேல் வருகிறார். என் கண்மன தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவத்தோடு தான் என்னுடைய வேத வார்த்தையும் இணைய போகிறது. ஏன் அவர் எருசலேமில் அங்கே யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தார்கள், ஒரு போதகராக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தார்கள். ஆனால் அவங்க ஆயத்தமா இல்லை அவரை மெசியாவாக ராஜாவாக ஏற்றுக்கொள்ள. அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் யூதாவின் ராஜா ஒருவர் இல்லை. அவர்களை ரோம அரசாங்கமே ஆளுகை செய்தது சேனாதிபதிகளை வைத்து. அவர்கள் ரோம அரசாங்கத்துக்கு வரியை கட்டினார்கள். சொந்த நாட்டிலே சொந்த அவர்கள் உழைக்கிற காரியத்தை வரி கட்டினார்கள். இவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஒரு ராஜா எங்களை தேடி வருவார் என்று. இந்த வார்த்தை இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிய நாள் தான் குறித்தோல் ஞாயிறு. ஹல்லேலூயா! இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிய நாள் தான் குறித்தோல் ஞாயிறு என்று சொல்லுவோம். ஆமென். சீயோன் குமாரத்தியே, நீ சீயோன் குமாரத்தி கம்பீரி, ஜெருசலேம் குமாரத்தியே களிக்கூறு, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன் வேதனை நீக்க, உன்னுடைய பிரச்சனை நீக்க, உனக்கு ஒரு நித்திய எதிர்காலத்தை கொடுக்க, நித்திய ராஜ்யத்தை நிலுவ அவர் தேவனுடைய நீதியை கொண்டு வருகிறார். சொல்லுங்க, அவர் தேவனுடைய நீதியை கொண்டு வருகிறார். அவர் உன்னுடைய ரட்சிப்பை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா! ஆமென். இப்படி முறைச்சு பார்க்காதீங்க. அவருடைய நீதியை கொண்டு வருகிறார் உங்களிடத்தில். ஆமென். அவருடைய ரட்சிப்பை கொண்டு வருகிறார். என் கண்மன தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஜனங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் பாவிகளாகத்தான் இருப்பார்கள். எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த நம்பிக்கையில் இருந்தாலும் அவர்கள் பாவிகளாகத்தான் இருக்கிறார்கள். எந்த நற்கிரிகளை செய்தாலும் அவர்கள் பாவிகளாகத்தான் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத வரையும் அவர்கள் பாவிகளாகத்தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா! ஆமென். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் வரும்போது பிதா அவரை காண்பது அநியாயக்காரன், பாவி என்றே காண்பான். என்னுடைய மொழி உங்களுக்கு விளங்குகிறதா? இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவர் பிதாவிடத்துக்கு வந்தால் பிதா அவரை பார்ப்பது அநியாயக்காரனும் அக்கிரமக்காரனுமாய் பார்ப்பார். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனை பிதா காண்பது அவன் நீதிமான் என்று பரிசுத்தமான் என்பதை. ஹல்லேலூயா! ஆமென். ஏனால் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கொடுத்தது அவருடைய தேவனுடைய நீதியை கொண்டு வந்தார். அன்பு சபையே, நமக்குள்ள பெரியதான வேலைப்பாடு, நமக்குள்ள பெரிய ஒரு வேலை இருக்கிறது. இந்த சீயோன் குமாரத்திகள், ஜெருசலேம் குமாரத்திகள், தேவன் சொல்றார் கம்பீரித்து பாடு. அன்பா, நாங்க போவோம், அந்த சம்பவத்துக்கு போவோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யோவான் புஸ்தகத்திலே, யோவான் 12வது அதிகாரத்திலே 13, 14, 15 இந்த சம்பவத்தோடு நாங்கள் இணைய போகிறோம். யோவான் 12வது அதிகாரத்திலே 13, 14, 15. குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். ஆமென். சபைக்குள்ள சேவை கொடுங்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி வாரத்தை அவர் ஆரம்பிக்கும்படியாக அவர் ஜெருசலேமுக்கு பாஸ்கா நாளிலே
தன் ஜீவனை கொடுக்கும்படியாக அவர் ஜெருசலேமுக்கு அவர் வரும்போது, என் கண்பானவர்களை செவி கொடுங்க, இந்த சந்தர்ப்பத்தை விலையும் கொள்ளுங்க. லாசரு மரித்தோலிருந்து உயிர்த்தெழுது, லாசரு வீட்டிலே ஒரு விருந்து ஒன்று ஆயத்தப்படுத்தப்பட்டு அந்த விருந்திலே மரியாள் என்ற ஒரு பெண் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே தைலத்தை ஊற்றி, எல்லோரும் சொன்னார்கள் இது அநியாயம் என்று சொன்னார்கள், இந்த தைலத்தை ஊற்ற வேண்டாம் அவருடைய பாதத்துக்கு என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர்கள் சொல்கிறார்கள் இதை தரித்திரருக்கு கொடுங்கள் என்று. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவளை விட்டுவிடு, தரித்திரர் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறார்கள், நானோ உங்களோட எப்பவும் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். இதைத்தான் நான் உங்களோடு இருக்கிற கடைசி சந்தர்ப்பம், நான் உங்களோட கூட இருக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அந்த பெண்ணை குறித்து, இவளோ என்னுடைய மரணத்துக்காக அவள் வைத்திருந்தாள். ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய மரணத்துக்காக வைத்திருக்கிறதை நான் உயிரோடு கூட இருக்கும் போது எனக்கு அவள் செய்தாள். என் கண்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இது நிமித்தம், அவர் லாசருவை உயிரோடு எழும்பினது நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய அவர்கள் வகை தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய அவர்கள் தேடுகிறார்கள் என்று அறிந்தும் அவர் ரகசியமாய் வராமல் ஹல்லேலூயா வெளிப்படையாக வந்தார். ஆமென். தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள தைரியம். ஆமென். அவரை கொல்ல தேடுகிறார்கள், அவர் மிகவும் பிரசித்தமாக வருகிறார். ஹல்லேலூயா, மிகவும் ஆர்ப்பரிப்போடு வருகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, அவர் இயேசு கிறிஸ்து அங்கே போயிட்டு சொல்றார், ஒரு வீட்டிலே ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் இருக்கிறது, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஜனங்க கேட்பாங்க யாருக்குன்னு, என்னுடைய எஜமானுக்கு என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்னுடைய எஜமானுக்கு என்று சொல்லுங்கள். உங்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். அவர்கள் கேட்பார்கள் ஏன் என்று. சொந்தக்காரன் கேட்பான், ஏன்டா அவுக்கிறீங்க என் கழுதைய? இல்லை, ஏன் எஜமான் கேட்கிறான். அவர்கள் அமைதியாய் அனுப்பி விடுவார்கள். ஹல்லேலூயா, அன்பான தேவ பிள்ளைகளே, அவருக்கு அதிகாரம் இருந்தது, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆனா அவர் அதிகாரத்தோடு ஜெருசலேமுக்கு வரவில்லை, அவர் தாழ்மையோடு வருகிறார். பதில பார்த்து சொல்லுங்க, அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, ஆனா அதிகாரத்தோடு வரவில்லை, தாழ்மையோடு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு அதிகாரம் இருக்குது, கழுதை குட்டி அவருக்கு வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு கொடுத்தார்கள். அதிகாரம் இருந்தாலும் அன்பானவர்களே, தாழ்மையோடு அவர் பயணிக்கிறார், அவர் தாழ்மையோடு செல்கிறார். இந்த சம்பவத்தில் நான் உங்கள் சபைக்கு பேச வேண்டிய காரியம், அன்பு சபை குடும்பம், எனக்கு செவி கொடுங்க. அவர் ஒரு ராஜா வருகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து ராஜாவா தான் வருகிறார். இந்த இடத்தில் அவர் ஒரு தன்னை மேசியாவாக யூத ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு இடம். ஹல்லேலூயா, முழு ஜனங்களும் பிரசித்தமாக இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர் என்று முழு ஜனங்களும் ஏற்றுக்கொண்ட இடம், பிரசித்தியாக. ஹல்லேலூயா, ஆமென். மிகவும் பிரசித்தியாக தன்னை மேசியாவாக காட்டிக் கொடுத்தார், தன்னை காட்டிக் கொடுத்தார், தன்னை காட்டினார், மிகவும் தைரியமாய் காட்டினார், மிகவும் தைரியமாக. அவர்கிட்ட அதிகாரம் இருந்தது, ஆனால் அந்த அதிகாரத்தோடு அவர் பயணிக்கவில்லை. அவர் குதிரைகளோடு ஆயுதங்களோடு அல்ல அவர் ஜெருசலேமுக்கு வருவது, மிகவும் தாழ்மையோடு. ஆமென், ஆமென். சபை குடும்பம், இந்த குறித்தோல் ஞாயிறிலே உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கலாம், என்ன இருக்கலாம், ஆனால் மிக தாழ்மையோடு தான் நீங்கள் அவரோட பயணிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் இறங்கி தாழ்மையோடு தான் பயணிக்க வேண்டும். அதிகாரம் இருக்க அதிகாரத்தை அல்ல. அவர் கேட்டுக்கொண்டிருந்த வானத்தில் சேனை இறங்கி வந்திருக்கும், அவர் அதிகாரத்தை பாவிக்கவில்லை, தாழ்மையை காண்பித்தார். அவர் வந்தது ஜனங்களை ஆளுகை செய்ய அல்ல,
பலவந்தமாய் ஆளுகை செய்ய அல்ல, அன்பின் ஆளுகை செய்ய. அவர் வந்தது அன்பினாலே ஜனங்களை ஆளுகை செய்ய, அன்பினாலே ஜனங்களை பிடித்துக் கொள்ள. சபை குடும்பம், இந்த குறித்தோல் ஞாயிறு அன்று நான் பேசுகிற முதலாவது காரியம், அந்த இறங்கி வந்த தேவனை, அந்த தாழ்மையில் வந்த தேவனை நாங்கள் தாழ்மையாய் ஏற்றுக்கொண்டு நாங்களும் தாழ்மையாய் மனுஷனிடத்தில் செல்ல நாங்கள் இறங்க வேண்டும். நாங்கள் இருக்கிறதா தன்மையில் நாங்கள் இறங்கி வந்து தாழ்மையாய் மனிதனிடத்தில் போக வேண்டும். சபை குடும்பம், அன்பு கணவர்மார்களே, அன்பு மனைவிமார்களே, நீங்க பலவந்தமாக உங்களோட மனைவியையோ உங்களோட கணவனையோ ஆளுகை செய்ய வேண்டாம். அந்த ஆளுகை அல்ல தேவனுடைய விருப்பம். உங்களோட சகோதரனை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டாம். உங்களிடத்தில் வேலை செய்கிறவனை ஆளுகை செய்ய வேண்டாம். உனக்கு கீழா இருக்கிறவனை ஆளுகை செய்ய வேண்டாம். அவர் ஆளுகை செய்ய வரவில்லை, அவர் அன்பில் ஆளுகை செய்ய வந்தார். சொல்லுங்க, அன்பிலே ஆளுகை செய்ய வந்தார். அன்பிலே ஜனங்களை பிடித்துக் கொள்ள வந்தார். அவர் பெற்றுக்கொள்ள வரவில்லை, தன்னை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் தன்னை கொடுக்கிறதுக்காக, தன்னை ஒப்புக் கொடுக்கிறதுக்காக வந்தார். சபை குடும்பம் இவர்கள் மேசியாவாக தன்னை வெளிப்படுத்திய தருணத்திலே இவருக்கு தெரியும், இதே ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர் எப்படி பாடினார்கள்லாம். குறித்தோலை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் புறப்பட்டு ஓசனா ஓசனா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்படுகிறவர். சபை குடும்பம் செவி கொடுங்க. ஏன் நீங்க கம்பீரமாய் பாட வேண்டும்? ஏன் நீங்க களி கூற வேண்டும்? ஏன் நீங்கள் சோர்ந்து போய் நிற்க கூடாது? ஏன் உங்களோட பிரச்சனை நீங்கள் இருக்க கூடாது? ஏன் நீங்கள் உங்களோட கவலைகளோட நிற்க கூடாது என்று தெரியுமா? உங்களோட ராஜா எங்களிடத்தில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் நீங்க கவலையோடு இருக்க கூடாது? ஏன் நீங்க சோர்ந்து போய் இருக்க கூடாது? உங்களுடைய ராஜா, எங்களுடைய ராஜா, எங்களுடைய மீட்பார் என்னிடத்தில் வந்திருக்கிறார். சபை குடும்பம், இங்க அவங்க பேசிய ஒரு வார்த்தை ஓசன்னா. சொல்லுங்க, ஓசன்னா. ஆமென். இது குறித்தோல் அல்ல. அவர்கள் குறித்தோலை எடுத்துக்கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னார்கள். அவருடைய வஸ்திரங்கள் எல்லாமே வீதிகளை விரித்தார்கள். அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் இயேசு கிறிஸ்து வந்து அவர் வரும் போது எல்லோருமே பாடினார்கள். ஜெருசலேம் வீதி மிகவும் ஆர்ப்பரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யாருமே திட்டமிட்டு சொல்லவில்லை. இப்ப இயேசு கிறிஸ்து வருவாரு, நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, குறித்தோலை கொண்டு வாங்க, ஆர்ப்பரிங்க, யாருமே திட்டமிடவில்லை. ஏற்கனவே யோவான் பேதுரு போயிட்டு ஜனங்களை ஆயத்தப்படுத்தவில்லை. ஒரு தலைவர் வந்தா 2 பேர் இருப்பாங்க. நீங்க என்ன அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க, ஜெயவேவான்னு சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லவில்லை, ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்படவில்லை அவரை வாழ்த்த வேண்டும் என்று. ஹல்லேலூயா. எல்லாருடைய இருதயமும் அதற்காக ஒன்றிணைந்தது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த வீதிகள் மிகவும் ஆர்ப்பாட்டம், மிகவும் சந்தோஷம், மிகவும் களி கூர்ந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவருக்கு தெரியும் நான் எருசலேமுக்கு எதுக்கு வருகிறேன் என்று. ஹல்லேலூயா, ஆமென். அவருக்கு தெரியும் நான் வருகிறது ரோமர் ராஜ்யத்தோடு சண்டை பிடிக்க அல்ல, சாத்தானை நித்தியமாய் தோற்கடிக்கப்பட. ஹல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, பாஸ்கானா என்ன தெரியுமா? சபை குடும்பம், பாஸ்கானா இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாள், சாத்தானுடைய தோல்வியை கொண்டாடுகிற நாள். சொல்லுங்க, சாத்தானுடைய தோல்வியை கொண்டாடுகிற நாள், கிறிஸ்துவின் வெற்றியை கொண்டாடுகிற நாள். ஹல்லேலூயா. பாஸ்கா ஒன்று இல்லாவிட்டால் கிறிஸ்மஸ் வெறுமையான்பாளர்களே. சொல்லுங்க, பாஸ்கா இல்லாட்டி கிறிஸ்மஸ் எம்டிஸ், அது வெறுமை. நீங்க சோர்ந்து போயிட்டு கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு
வேற சிந்தனை இருக்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களோட மீட்பர், உங்களுக்கு மீட்பை கொண்டு வந்த, உங்களுக்கு நீதியை கொண்டு வந்த, மிகவும் தாழ்மையாய் வந்தவரை நாங்கள் தாழ்மையாய் ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, தாழ்மையாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் தாழ்மையாய் மனிதத்தில் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அது ஆளுகை செய்வதற்காக அல்ல, அது ஆளுகை செய்வதற்காக அல்ல, அன்பிலே அவங்களை மீட்கும்படியாக, அன்பிலே அவங்களை மீட்கும்படியாக. சபை குடும்பம் வேதம் சொல்கிறது ஓசனா என்று பாடினார்கள். ஓசனா என்றால் என்ன அர்த்தம்? சபை குடும்பம் சபை கொடுங்க. ஓசனா என்றால் என்ன அர்த்தம்? இது ஒரு எபிரேய பதம். ஒசினா நா என்ற பதத்திலிருந்து ஓசனா வந்திருக்கிறது. இது எபிரேய பதம். இந்த பதத்தில் உள்ள அர்த்தத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியம் வந்தது. அன்பானவர்களே, இந்த ஓசனா என்றால் கர்த்தாவே எங்களை ரட்சியும், தயவு செய்து எங்களை ரட்சியும் என்று பொருள். ஆமென், ஆமென். ஓசனா என்ன அர்த்தம் சொல்லுங்க சபை குடும்பம். கர்த்தாவே எங்களை ரட்சியும், தயவு செய்து ரட்சியும். இந்த ஜனங்க இதை சொன்னார்கள், கர்த்தாவே எங்களை ரட்சியும், தயவு செய்து எங்களை ரட்சியும். ஆமென். ஆர்ப்பரித்தார்கள் கர்த்தாவே. நாங்கள் எடுத்து அதை பார்ப்போம் சங்கீத புஸ்தகத்திலே. சங்கீதம் 118வது சங்கீதத்திலே 25வது வசனத்திலே தாவீது சொல்றார், கர்த்தாவே, யார் வாசிக்க சீக்கிரம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும். போதும். ஆமென். கர்த்தாவே ரட்சியும். ஓசியானா எங்களை ரட்சியும், எங்களை மீட்டெடுங்க என்று அவர்கள் கம்பீரத்தோடு பாடினார்கள். நாங்கள் அடிமையா இருக்கிறோம், நாங்கள் பிரச்சனையோடு இருக்கிறோம், நாங்கள் கண்ணீரோடு இருக்கிறோம், எங்களை ரட்சியும், இப்பொழுதே ரட்சியும். தேவனுடைய மறு உத்தரவு என்ன? அவர் எதுக்கு வந்தார் சொல்லுங்க? எதுக்கு வந்தார்? எதுக்கு வந்தாரு? அதுக்காக வந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்கள் கேட்பது தயவு செய்து ரட்சியும். எங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எங்களுக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். பாலகன் பிறந்தார், அவர் நஸ்தல் நாளே பிறந்தார். எங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், எங்களுக்காக பாஸ்கவாய் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவமார் தோல் இருக்கிறது. அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தா. ஆமென். அன்பு சபையே, இந்த குறித்தோல் ஞாயிறிலே அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த சூழ்நிலை அப்படியே மாறப்போகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாமே நிற்க போகிறது. கண்ணீரும் ரத்தமும் மட்டுமே ஓட போகிறது. உங்களுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து அதை செய்ய போகிறார். அதை அவர் செய்து முடித்தார். இதே ஜனங்கள் சொல்ல போகிறார்கள், பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிங்க. இதே ஜனங்கள் சொல்ல போகிறார்கள். ஆமென். அவர் மாறவில்லை. ஆமென். அவர் மாறவில்லை. பரபாசை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் கொடுக்க வந்த ரட்சிப்பு, அவர் கொடுக்க வந்த மீட்பு, அவர் கொடுக்க வந்த விடுதலை ஜனங்கள் அறியவில்லை. அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு புரியவில்லை. அந்த நாட்களிலே சபை குடும்பம் அந்த தாழ்மையோடு வந்த இயேசுவை,
அந்த மிகவும் கம்பீரமா வந்த இயேசுவை மிகவும் அவமானப்படுத்தப்படுவார், மிகவும் கேவலப்படுத்தப்பட போகிறார். தெரியுமா? இந்த உலகத்தை மீட்கும்படியாக, இந்த உலகத்தை மீட்கும்படியாக சபை குடும்பம் சேவை கொடுங்க. பாவத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள், நிறைய மதங்கள் இருக்கிறது, நிறைய இடங்கள் இருக்கிறது. ஆனா பாவத்தை தீர்க்க ஒருத்தர் இல்லை. ஹல்லேலூயா. பாவத்தை பற்றி பேச நிறைய பேர் இருக்கிறார்கள், பிரச்சனை பற்றி பேச நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுக்கு தீர்க்க வழி சொல்ல ஒருத்தர் இல்லை. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. முழு உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர். அன்பான தேவ பிள்ளைகளே, மிகவும் தாழ்மையாய் வந்தவரை, மிகவும் தாழ்மையாய் வந்தவரை அவர் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு, அவரை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு, அவருக்கு இருந்த அதிகாரம், அவருக்கு இருந்த தைரியம் ஜனங்களுக்கு பாவிக்கவில்லை, ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க பாவித்தார். அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்கு இருக்கிற தைரியம், உங்களுக்கு இருக்கிறதான ஐஸ்வர்யம், உங்களுக்கு இருக்கிற செழிப்பு, உங்களுக்கு இருக்கிற தன்மை ஜனங்களை ஆளுகை செய்ய அல்ல, ஜனங்களை மீட்கத்தக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஜனங்களை மீட்க ஒப்புக்கொடுங்கள். கிறிஸ்துவ பத்தி உங்களுக்கு ஆர்ப்பரிக்க முடியாவிட்டால், கிறிஸ்துவ பத்தி உங்களுக்கு பேச முடியாவிட்டால், அதன் அர்த்தம் நீங்கள் அவரை அறியவில்லை. நீங்க என்ன பத்தி நீங்க கேட்கக்குள்ள நீங்க உங்களுக்கு பேச தெரியாட்டி நீங்கள் என்னை அறியவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரே மெய் தேவனாகிய பிதாவையும் அவரை அனுப்பினதான இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இது கங்கால எங்கேயும் இல்ல வாழ்க்கை. சபை குடும்ப வாலிபர்களே, என் சகோதரர்களே, நண்பர்களே, இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் மிகவும் தாழ்மையா இருந்து இந்த மிகவும் பாவத்தோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்களுடைய வேண்டுதல் என்ன? எங்களை ரட்சியும் பிதாவே, எங்களை ரட்சியும், இப்பொழுதே ரட்சியும், தயவு செய்து எங்களை ரட்சியும் என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள், எகிப்திலே கூக்குரலிட்டார்கள் எங்களை ரட்சியும் என்று. ஆனால் தேவன் எகிப்துக்கு போகவில்லை. ஆமென். எகிப்துக்கு போகவில்லை. மிதியான் தேசத்தில் உள்ள மோசையை சந்திக்க வருகிறார். ஆமென், ஆமென். எங்கேயோ கூக்குரல் இடுகிறார்கள், அங்கே போகவில்லை. தேவன் உங்களை சந்திக்க வருகிறார். ஹல்லேலூயா. எங்கேயோ அழுகிறார்கள், எங்கேயோ கூக்குரல் இடுகிறார்கள், தேவன் அங்கே போகவில்லை. வனாந்திரத்தில் மோசையை தேவன் சந்திக்கிறார். எங்கேயோ பிரச்சனை நடக்குது, தேவன் எங்கேயோ ஒருத்தரை சந்திக்கிறார். எங்கேயோ ஜனங்கள் அழுகிறார்கள், எங்கேயோ தேவன் ஒருத்தரை தேடுகிறார். ஆமென். சபை குடும்பம் உங்களோட குடும்பமாய் நீங்க இது கொடுக்கிற மறு உத்தரவு என்ன? நீங்களும் சோர்ந்து போயிட்டீர்களா? நீங்களும் அந்த பலமுள்ள ஐஸ்வர்யத்தை விட்டு, அந்த பலமுள்ள கிறிஸ்துவை விட்டு விலகிட்டீர்களா? நீங்கள் சுமக்க வேண்டிய இந்த கழுதை இயேசு கிறிஸ்துவை சுமந்தது. ஏன் தெரியுமா? ஏன் இயேசு கிறிஸ்துவை கழுதை சுமந்தது? கழுதைக்கு தெரியும். சொல்லுங்க, கழுதைக்கு தெரியும். சொல்லுங்க, கழுதைக்கு தெரியும். அடுத்த வெள்ளிக்கிழமை முழு உலகத்தின் பாவத்தை இவர் சுமப்பார். ஆமென், ஆமென். கழுதைக்கு தெரியுங்க, கழுதைக்கு புரிஞ்சிருச்சுங்க. எந்த எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. என் மேல ஏற வேண்டாம் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கழுதை மேல ஏறி பழக்கமானவரும் அல்ல. ராஜாவை ஏற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, ராஜாவை ஏற்றுக்கொள்வது.
தேவனுடைய நீதியை ஏற்றுக்கொள்வது, அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வது. பரபாஸ் கிறிஸ்து 2 பேரை முன்பாக வைத்து அவன் கேட்கிறான், யாருடா உனக்கு வேணும்? இவங்க ஏற்கனவே ஜனங்களை ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள், எனக்கு பரபாஸ் தான் வேண்டும். ஆமென், ஆமென். அதுக்கு முன்னுக்கே கிறிஸ்து தீர்மானித்து விட்டார். ஆமென். நான் பர்னபாஸை விடுதலையாக்கி நான் சிலுவைக்கு போகிறேன். ஆமென், ஆமென். அவர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார் ஜனங்களை விடுதலையாக்கி அவங்க சார்பாக நாங்கள் போறதை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அன்பின் இந்த ரகசியம், இந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால், உங்களுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம், ஒரு ஏவுதல் உண்டாக்கவில்லை என்றால், அன்பு சபையே, நான் பாவம் செய்கிறேன் தான், ஆனா அவனை விட நான் பாவி இல்லை. நான் ஜனங்களை ஏமாத்துறேன் தான், ஆனா அவனை விட நான் பாவி இல்லை. நீங்க எங்க இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. நான் அநியாயம் செய்யறேன் தான், பாவியோடு உங்களை ஒப்பிட்டு இருக்கிறீர்கள், பலவீனங்களோடு உங்களை ஒப்பிட்டு இருக்கிறீர்கள். அவனை விட நான் பாவி அல்ல. அவன் எந்த நாளும் குடிக்கிறான், நான் ஒரு நாள் தான் குடிக்கிறது. அவன் பொய் சொல்ற மாதிரி நான் பொய் சொல்வதில்லை. அவன் எல்லாத்தையும் ஏமாத்துற, அவன் லட்சக்கணக்கு ஏமாத்துற, நான் ஒரு 1000-2000 ஏமாத்துறது. சபை, தேவ அன்பின் ஏவுதல் உங்களுக்கு இல்லையா? இந்த ஆர்ப்பரிப்பு சத்தம் சைலண்டாக போகிறது வெள்ளிக்கிழமை. ஆமென். இந்த குறித்தோள்கள், அவருக்கு விரித்த இந்த குறித்தோள்கள் இரத்த கரையாய் மாற போகிறது. எங்களை ஜனங்களை நீதியாகும்படியாக, அவருடைய தாழ்மை தரித்திரர்களாக, இந்த சுவிசேஷத்துக்காக. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்க வேண்டிய 2 காரியம் இருக்குது. நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் தேவனை நேசிக்கிறீங்க? நான் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, அவர் உங்களை நேசிக்கிறார், அது ஓகே, எனக்கு தெரியும். ஆமென், ஆமென். எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது, உங்களுடைய அநியாயங்களை நான் நினையேன். ஆமென். உங்க அக்கிரமங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க அவருக்கு ஞாபகப்படுத்தினாலும் அவருக்கு ஞாபகம் இல்லை. நான் இனிமேல் நினைக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆமென். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் நாங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் இருக்கிறது, நாங்கள் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறது. அன்பான தேவ சபையை இதை செவி கொடுங்க. சொல்லி நாங்கள் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டாமல் இருப்பது, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தாமல் இருப்பது, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பலவீனமாய் நாங்கள் காட்டுவது விட, பலவீனமாய் அவரை காட்டுவது விட, இவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க தான் இவங்களுக்குள்ள பொய்யும் வஞ்சனோடு வாழ்கிறார்கள் என்றால் நான் என்ன சொல்ல வர தெரியுமா? ஜனங்களுக்கு நீங்கள் காண்பிக்க போறது மெய்யான கிறிஸ்துவை அல்ல, மெய்யான சுவிசேஷத்தை அல்ல. மெய்யான சுவிசேஷம் உங்களோடதான, உங்களோட ஆவியானவர் இணையப்பட்ட அந்த சுவிசேஷம். அவருக்கு இந்த தைரியம், அவருக்கு இந்த அதிகாரம், அது தாழ்மையாக்க காண்பித்தார். ஆமென். ஜெருசலேமுக்கு தைரியமா தான் போனார். அவரை கொலை செய்ய தேடுகிறார்கள், தைரியமா தான் போனார். நீங்கள் தேவனை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றதுக்கான பெரிய அடையாளம் மற்றவங்களோட வேதனை உங்களுக்கு விளங்க வேண்டும். ஆமென். புரியல? நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் என்பது
உங்களுக்குள்ள வாகனத்தின் அடிப்படையில் அல்ல. நீங்கள் தேவனை நேசிக்கிறது விளங்குறது மற்றவங்களோட வேதனை விளங்க வேண்டும். மற்றவங்கள வேதனை விளங்காத ஒருவரும் நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை. மற்றவங்களோட வேதனை உங்க நீ கணக்கெடுக்காத ஒருத்தரும் நீங்க தேவனை நேசிக்கவில்லை. நீங்க சொல்லுகிறீர்கள் ஆனால் நேசிக்கவில்லை. தேவ அன்பு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மற்றவன வேதனை விளங்கும், மற்றவன பிரச்சனை விளங்கும். மோசே ஜனங்க பாவம் செஞ்சிட்டாங்க, விக்கிர ஆராதனை செஞ்சிட்டாங்க. கீழே இவர் 10 கற்பனையோடு அவர் அங்க நிற்கிறாரு. இவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. தேவன் மோசேக்கு இவர் கீழே வந்துட்டாரு. கீழே வந்து பார்த்து இவருக்கே பொறுக்கல, 10 கற்பனை உடைச்சிட்டாரு. இவர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் போது தேவன் சொல்லுகிற, மோசே நீ மேல வா, நான் அவனோட பேசணும். இப்ப மேல வந்து சொன்னாரு, மோசே நீ இவங்களை விட்டு பிரிஞ்சிரு, இவங்களை விட்டு நீ பிரிஞ்சிரு, உன் சந்ததியை நான் பெருசாக்குவேன். ஆமென். இவங்களோட பயணிச்சா உனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை. நீ இவங்களை விட்டு பிரிஞ்சிரு, நான் இவங்களை நான் பார்த்துக்கிறேன். மோசே சொன்னார், ஆண்டவரே சபை குடும்பம் செய்ய கொடுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா, இந்த ஜனங்களை அழிச்சீங்கன்னா உங்களை குறித்து அந்நிய ஜனங்க தப்பா நினைப்பாங்க. எப்படி நினைப்பாங்க? உங்களுக்கு புரியலையாடாப்பா? நீங்க இவ்வளவு அற்புதங்களை கொண்டு வந்த ஜனங்களை நீங்கள் உங்களோட கையால அவங்க தவறு நீங்க அழிச்சிட்டீங்கன்னா மற்றவங்க சொல்லுவாங்க உங்களை குறிச்சு. யாரை குறிச்சு? யாரை குறிச்சு? உங்களை குறித்து அவங்க தப்பா நினைப்பாங்க. வேண்டாம் ஆண்டவரே, மிகவும் பலமான வார்த்தை. உங்களை குறித்து அவங்க தப்பா நினைப்பாங்க. இந்த தேவன் மோசே சொல்றார், இப்படி செய்ய வேண்டாம் ஆண்டவரே. அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விளங்குறதா? ஏதாவது ஒண்ணு உங்களால் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா? ஜெருசலேம் வீதி வருகிற வெள்ளிக்கிழமை கூக்குரலிட போகிறது. பிசாசு நித்தியமாய் தோற்கடிக்கப்பட போகிறார். இனி அவனை எவ்வளவு செஞ்சாலும் அவனுக்கு வெற்றி பெற முடியாது. அவன் என்ன செஞ்சாலும் வெற்றி பெற முடியாது. அவன் நித்திய தோல்வியில் இருக்கிறான். அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். ஆமென். சபை வெற்றியை ஏற்றுக்கொள்ளவில்லை. சாத்தான் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவில்லை. சபை எதை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவருடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வெற்றிக்குள் எனக்கு இருக்கிற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. சபை குடும்பம், என் சபை, என் நண்பர்களே, என் வாலிபர்களே, உங்களுக்கு கிறிஸ்துவின் இந்த குறித்தோல் நாளில் இருந்து அவர் மிகவும் தாழ்மையாக வந்தவரை நீங்கள் இன்று உங்களோட ஸ்தானங்கள் இருந்து உங்களோட தன்மையிலிருந்து இறங்கி இந்த ரட்சிப்புக்காக, இந்த விடுதலைக்காக, மற்றவங்களோட வாழ்க்கைக்காக, இந்த பலமான சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக என்னுடைய ஈடுபாடு என்ன? நான் எதில் ஈடுபாடு செய்யலாம்? நான் எப்படி மறு உத்தரவு கொடுக்கலாம்? என்னுடையதான சரத்திலையா, என் பணத்திலையா, என் வாகனத்திலையா, என் வாழ்க்கையிலையா? யாரோ ஒருத்தருடைய கோபத்தை கிறிஸ்துவைக்கு காட்டாதீர்கள். உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை கிறிஸ்துவை காட்டாதீர்கள். நான் இப்ப வேதனையா இருக்கிறேன், நான் இப்ப என் உள்ள சரியில்லை, நான் இப்ப சமாதானமா இல்லை, அப்புறம் நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு கிறிஸ்துவும் இல்லை. உங்களோட பிரச்சனைக்கு அட்பாட்பட்டவரை, உங்க தேவைக்கு அட்பாட்பட்டவரை, உங்க நிலைமைக்கு அட்பாட்பட்டவரை நாங்கள் பேசுகிறது. ஆமென். அல்லேலூயா. உங்க நிலைமைக்கு அட்பாட்பட்டவரை பேசுகிறோம். சபை குடும்பம்,
வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். வாவ், ஆமென். அவரே தேவனால் நமக்கு ஞானமும், சொல்லுங்க, நமக்கு ஞானமும், வேற அடுத்தது ஞானமும், இரண்டாவது நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே தேவனால் நமக்கு அவர் மீட்புமானார், நீதியுமானார், ஞானமுமானார், பரிசுத்தமுமானார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய நீதி உங்களுக்குள்ள இருக்குமானால், அவருடைய ஞானம் உங்களுக்குள்ள இருக்குமானால், அவருடைய மீட்பு உங்களுக்குள்ள இருக்குமானால், அவருடைய பரிசுத்தம் உங்களுக்கு இருக்குமானால், அன்பான தேவ பிள்ளைகளே, ஈடுபாடு என்பது தனக்குள்ளே வர வேண்டிய வாஞ்சை, தனக்குள்ளே உருவாக வேண்டிய தேவை. ஊழியம் என்பது நீங்க எடுக்கிறதான பொறுப்பு. ஊழியம் என்பது தேவன் கொடுத்த பொறுப்பு. சபை குடும்பம், அந்த பொறுப்பிலிருந்து யார் விலகுகிறார்களோ, அந்த பொறுப்பிலிருந்து யார் விலக ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவை அறியவில்லை. நீங்க மெய் தேவனை அறியவில்லை. எங்கேயாவது மெய் தேவனை பற்றி பேசுகிற சந்தர்ப்பத்தில் கிறிஸ்துவை பேசாமல் இருந்தால் அவர்கள் பொய்யான தெய்வத்தை பிரசங்கிக்கிறார்கள். இந்த உலகத்தில் எங்க சரி தெய்வத்தை பற்றி பேசும்போது கிறிஸ்துவை பற்றி பேசவில்லை என்றால் அவங்க பொய்யான ஒரு கடவுளை பேசுகிறார்கள். அவர் பொய்யான. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க சத்தியத்தை பேசுறதுனாலே நீங்க மற்றவங்களுக்கு சத்ருவானாலும் பரவாயில்லை. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தியத்தை பேசுறதுனாலே நான் சத்ருவானாலும் பரவாயில்லை. நம்ம கலாத்தியருக்கு பவுல் சொல்லுகிறார், நான் சத்தியத்தை பேசியதினாலே நான் உங்களுக்கு சத்ரு ஆயிட்டேனோ. சத்தியத்தை பேச பயப்பட வேண்டாம். அதிகாரத்தோடு, ஆளுகையோடு, அன்பிலே இறங்குங்கள், தாழ்மையா இறங்குங்கள். தாழ்மைப்படாதவர்கள், தங்களிடத்திலிருந்து இறங்கி வராத முடியாதவர்கள், தங்கள் தன்மையிலிருந்து இறங்கி வராதவர்கள், தங்களுடைய ஸ்தானத்தில் ஒரு அடி கீழே வைக்க முடியாதவர்கள். நான் இப்போது சரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நீங்க பாவத்தை கைவிடுகிறதுனால் நீங்கள் பரிசுத்தவான் ஆடுவது இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக சொல்லுகிறேன், நீங்க பாவத்தை விட்டுறதுனால அல்ல நீங்க பரிசுத்தவான்களாய் மாறுவது. நீங்க பாவத்தை விட்டதுனால அல்ல நீங்கள் நீதிமானாக ஆகிறது. ஆமென், ஆமென். கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறதுனாலே, நீங்க கிறிஸ்துவின் மரணத்தோடு இணையப்படுகிறதுனாலே உங்க பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை அவர் நீதிமான், அவர் உங்களுக்கு நீதியாக மாறுகிறார். இனி அந்த பாவங்கள் உங்களுக்கு சார்ந்தது அல்ல, அது உங்களுடைய குணம் அல்ல, உங்களுடைய குணம் நீதி. ஆமென். அன்பு குடும்பம், ஜனங்க நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறது ஜனங்க பாவிகளா இருக்கிறதுனால அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனாலே. ஜனங்க கண்ணீரோடு இருக்கிறது அவங்க பிரச்சனை தீராதனால அல்ல, தீர்ந்தாலும் கவலையோடு தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை தீர்ந்தும் சரி வராத அன்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை அவங்களுக்கு காண்பிக்காவிட்டால், சபை குடும்பம், உங்களுக்கு அந்த தைரியம் கிறிஸ்து உங்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால்,
உங்களுக்கு வர வேண்டிய அடுத்த மறு உத்தரவு. இதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அதுக்கு அப்படித்தான் மறு உத்தரவு கொடுத்தார்கள். பவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவருடைய மறு உத்தரவு என்ன? தாமதமின்றி இயேசுவே கர்த்தர் என்று பிரசங்கம் பண்ணினார். ஆமென். நாங்க எவ்வளவு நாளுங்க, நாங்க எவ்வளவு தாமதமிச்சிட்டோம். எனக்கு செட் ஆகாது, எனக்கு சரி வராது, எனக்கு மனநிலைமை சரியில்லை, எனக்கு இப்ப புரியல, எனக்கு சில பேரோட எனக்கு சரி வராது. ஏங்க இது எதன் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டீர்கள்? அதன் அர்த்தம் நீங்கள் கிறிஸ்துவை அறியவில்லை. இது அர்த்தம் நீங்கள் மெய் தேவனை அறியவில்லை, அவருடைய அன்பை புரியவில்லை. நாங்கள் வெறுக்கிற ஒருவரை என் தேவன் நேசிக்கிறாரே. நான் வேண்டாம் என்று வெறுக்கிற ஒருத்தரை என் தேவன் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவரை என் தேவன் முழு இதயத்தோடு நேசிக்கிறார். தேவனை நேசிக்கிறவன் தேவனால் பிறந்தவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஆமென். தேவனால் பிறந்தவன் தேவனால் பிறந்தவனிடத்தில் அன்பு கூறுகிறான். அன்பு சபையை கண்களை மூடிக்கொண்டு, யாருமாய் கண்களை மூடிக்கொண்டு, உங்களுக்கு இது தேவையில்லாத கதையா இருந்தால் நீங்க விட்டு விடுங்கள். உங்களுக்கு இது ஒத்து வராத கதையா இருந்தாலும் விட்டு விடுங்கள். எனக்கு இதெல்லாம் சரி வராது நினைச்சாலும் விட்டு விடுங்கள். என்னால் அவர் பலவந்தமாய் வரவில்லை, தாழ்மையாய் வருகிறார்.